எப்பேற்பட்ட தலைவலியாக இருந்தாலும் இந்த தலைவலி தைலத்தை எடுத்து கொஞ்சோண்டு எடுத்து லைட்டாக தடவிட போதும். தலைவலி இருந்த இடம் தெரியாமல் ஓடி போயிடும். அப்பேற்பட்ட பவர்ஃபுல் தலைவலி தைலம் முழுக்க 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 மூலிகைகளால் ஆனது. இது விற்பனைக்கு இல்லை, என் சொந்த யூஸுக்காக நான் வச்சிருக்குது. 3வது பாட்டிலும் முடிய போகுது, இருந்தாலும் தலைவலி அதே இடத்துல அப்படியே இருக்குது. எல்லாம் இவங்களால் வந்த வினை. இந்த ட்ரம்ப்பு ஒன்று இவங்கள பைத்தியக்காரங்களாக நினச்சிருக்கணும். இல்லாட்டி இவங்க நம்மளை பைத்தியக்காரனே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஏன்னா 2 பேரில் எவனோ ஒருத்தன் சொல்கிறது பொய், ரெண்டுமே உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எவன் சொல்கிறது உண்மை, எவன் சொல்கிறது பொய், இதை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அநேகமாக 30 பாட்டில் தேவைப்படும்னு நினைக்கிறேன். பாட்டில் தான் தீரும், தலைவலி தீராக போயிடும். இப்போ நேற்றுக்கு பார்லிமெண்ட் அங்கே உள்ளே கூடுச்சுல்ல, அந்த பார்லிமெண்ட்டுக்கு உள்ள அடித்து சொல்கிறாயப்பா ட்ரம்ப்புக்கு இந்த இதுக்கு பகல்காம் அட்டாக்கா பதிலடி கொடுத்தோம் பற்றியெல்லாம் அந்த பாகிஸ்தானோட ஒரு வார், அந்த வாரை நாங்கள் நிப்பாட்டினதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ட்ரம்ப்பு பொய் சொல்கிறாப்புல, என்னைய நம்பியா நீ ட்ரம்ப்பை நம்புவியான்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஆனால் இவங்க இங்கே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் ஸ்காட்லாந்தில் கூலாக உட்கார்ந்த இடத்துலேருந்தே அடிச்சிருக்கான் ட்ரம்ப்பு. நிஜமா சார், அந்த ஆள் ரொம்ப மோசமான ஆளாக இருக்காப்புல சார். அவர் என்ன சொல்கிறாப்புல, கிட்டத்தட்ட 26வது முறையா நான் தாண்டா நிப்பாட்டினேன், நான் இல்லைன்னா இன்னமும் அடிச்சுக்கிட்டு கடந்திருப்பாங்க இந்தியாவும் பாகிஸ்தானும்னு அவன் எடுத்து சொல்கிறான். இப்போ இதில் அவர் அடித்தது கூட பரவாயில்ல, கொஞ்சம் சாஃப்டாக நமக்கு பழகிருச்சுன்னு வைங்கள. இப்போ ஃப்ரெஷ்ஷாக போய் பார்லிமெண்ட்டில் நம்ம ஆளுக குனிய வச்சு குத்தியிருக்காங்க இதே விஷயத்தை வச்சு. ஒவ்வொரு ஆளுகளும் அடி சும்மா சாதாரண அடியெல்லாம் இல்லை, வீங்கி கிடக்கு மூஞ்சி முகமெல்லாம். பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோபி. பகல்காம் அட்டாக் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு ஒரு 100 நாள் ஆயிடுச்சு. 100 நாளைக்கு அப்புறம் பகல்காம் பஞ்சாயத்து இப்போ தான் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே வந்துருக்கு. எதை இவங்க எடுத்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாங்களோ பார்லிமெண்ட்டு கூடின முதல் நாள்லேயே அதுக்கான டிஸ்கஷனை நம்ம ஆளு ஆரம்பித்து வச்சுட்டார். பகல்காம் அட்டாக்கில் இறந்தவங்களுக்கு அஞ்சலி, எல்லாத்துக்கும் இறந்தவங்களுக்கு அஞ்சலி. இப்போ எனக்கு இன்னொரு டவுட்டு, நாட்டில் எங்கெங்கேயோ ஐயா போகிறாப்புல, அது நம்ம மோடி ஐயா. அந்த பார்லிமெண்ட்டு பகவானுக்கு இது வரைக்கும் பகல்காமில் அட்டாக் ஆகி அந்த ஆனாங்கள்ல அவங்கள போய் பார்க்குறதுக்கு டைம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வந்தது. ஐயா மணிப்பூரில் போக முடியாது மானங்கட்டத்தனமாக கேட்பாங்க, அது வேற. ஆனால் பகல்காமு ஏன் அவங்கள போய் பார்க்க முடியல? ஒருவேளை அவங்க ஏதாச்சும் கேட்டு விட்டாங்கன்னா கேட்பாங்கல்ல, உங்களை நம்பித்தானுங்க வந்தோம், நீங்கள் தானுங்க சொன்னீங்க இந்த இது புல்வாமா அட்டாக்கு அப்புறம் அந்த யூரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு எல்லாத்தையும் சாச்சு விட்டோம், எல்லாரையும் முறிச்சு போட்ட கிரிப்பிள்டு, அதான் அந்த டெரரிஸ்ட் கேம்பெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாமல் துண்டை காணும் துணியை காணும் தூக்கிட்டு ஓடிட்டாங்க, இனிமேல் காஷ்மீர் ஒரு சொர்க்க லோகம், இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னதுனால தானே நாங்களும் நம்பி வந்தோம். ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணீங்கல்ல, என்ன நம்பி என்ன சொல்லி ரிவோக் பண்ணீங்க? நாங்கள் சுற்றி நின்று உங்களை பாதுகாப்போம், நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம், நீங்கள் இனிமேல் சுதந்திர காற்றை சுவாசிக்கலாம், டெரரிஸ்டோட வாடையே உங்கள் பக்கம் திரும்பாது சொன்னீங்கல்ல. அதை நம்பித்தானே போனோம்னு எவனாச்சும் ஒருத்தி அங்கனுக்குள்ளே ஒரு வாயை கேட்டுவிட்டான்னு வைங்கள, அதுக்கப்புறம் அது கேட்க முடியாது. ஒருவேளை அவர் போனதுக்கு அப்புறம் சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ஆதங்கத்தில் சொல்லுவாங்கல்ல, வேகத்தில் சொல்லுவாங்கல்ல, இது வரைக்கும் போகலை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், உண்மையிலே திருமாவளவன் நான் சொன்னப்போ தான் நமக்கு அந்த பாயிண்ட்டே ரைஸ் ஆகுது. எப்பயுமே என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறந்தவங்களுக்கு இந்த அரசாங்க சார்பாக நஷ்ட ஈடு ஏதாச்சும் காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. அப்படி ஏதாச்சும் ஒரு அறிவிப்பு வந்திருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலை. அந்த குடும்பத்தில் இறந்தவங்களுக்கு அரசு வேலைகள் ஏதாச்சும் கொடுக்கப்பட்டுச்சா அதுவும் தெரியலை.
ஏதாச்சும் ஒரு விதத்தில் அரசு அவங்கள வந்து ஆறுதல் சொல்லி ஆகணும் இல்லையா? அவர் சொன்னப்போ தான் எனக்கு அந்த பாயிண்ட்டு டபக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. அவங்க கொடுத்த மாதிரியே ஒரு ஃபீல் நமக்கு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பார்த்தா அஸ்ஸாம் கொடுத்துருக்கு, இது மேற்கு வங்காளம் கொடுத்துருக்கு, எல்லா கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்கு. ஆனால் இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மட்டும் கொடுக்கல. அது சம்மந்தப்பட்ட எல்லாருமே கொடுத்துருக்கா. இவ்வளவு ஏன் என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி எல்ஐசி இந்த மாதிரி அந்த கிளைம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த கிளைமுக்கு நாங்கள் எவ்வளவு வந்து அந்த இதை வந்து ஈஸியாக்க முடியுமோ அவ்வளவு ஈஸியாக்கி நாங்கள் தாரோம். அவங்கவுங்களால் முடிஞ்சதை அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பாலா போன பாசக கவர்மெண்ட்டு அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் கொடுக்கல. கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு பேச்சுக்கு கூட எவனும் சொல்லலைன்னு வைங்கள. தனிப்பட்ட முறையில் பல பேர் கொடுத்துருக்காங்க, அது வேற. ஆனால் ஒரு அரசாங்கம் அந்த இடத்துல, ஏன்னா இதில் மேஜர் எந்த இடத்துல வந்து பெரிய ஓட்டைன்னா அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஓட்டை லேக்ஸ், அதனால கொலாக்ஸ், வேறு எதுவும் கிடையாது. இது அங்கே அதான் கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்கப்பா. அந்த பார்லிமெண்ட்டில் எந்திரிச்சு நின்று பேசுகிறாங்க பார்க்கணும். ஐயா அமித்ஷா பேசுகிறாரு, ஐயா ராஜ்நாத் சிங் பேசுகிறாரு, எல்லாரும் பேசுகிறாங்க. பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்க, அவங்களோட வீர பிரதாபங்களை பற்றி பேசிக்கிறாங்க. நாங்கள் எப்படி அடித்தோம் பார்த்தியா, எவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு இனிமேல் அந்த தைரியம் வருமா, நாங்கள் இருக்கிற வரைக்கும் எவனாச்சும் எங்கள் மண்ணில் தொட முடியுமா யாரையாவது, பதிலுக்கு பயத்தை உண்டு பண்ணிட்டோம்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? இப்போ காஷ்மீரில் யார் ரெஸ்பான்சிபிள்? லூட்டினன்ட் ஜெனரலா? அந்த காஷ்மீர் அது கவர்னர் அந்த இதில் தானே உட்காந்து அந்த லூட்டினன்ட் ஜெனரல் அவங்களா பண்ணியிருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. அவங்க மேலே பழிய தூக்கி போட முடியுமா? இல்லை காஷ்மீர் கவர்மெண்ட்டு அந்த சிஎம் உமர் அப்துல்லா அவர் மேலே எதையாச்சும் பழிய தூக்கி போட முடியுமா? இதுக்கு யார் முழுக்க பொறுப்பு? அந்த இடத்துல கண்ட்ரோலை யார் வச்சிருக்கா சொல்லுங்க. அந்த கண்ட்ரோலை யார் வச்சு? சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே வச்சிருக்கு. 3 அடுக்கை தாண்டி வந்திருக்கணும். ஒன்று ஆர்மி, அந்த இடத்த முழுக்க வச்சிருக்க வேண்டிய ஒரு ஆர்மி, கண்ட்ரோலில் வச்சிருக்க வேண்டிய ஆர்மி. அந்த ஆர்மி யார் கண்ட்ரோலில் இருக்கு? கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கு. அந்த ஆர்மியை தாண்டி அடுத்து உள்ள வரப்போ இந்த சிஆர்பிஎஃப்ல இருப்பாங்களா, அவங்க சாதாரணமாகவே அவனுக்குள்ள நம்ம ஊருக்குள்ளே ஏகப்பட்ட பேர் பார்க்குறான். அங்கே ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினி பெட்டாலியனாச்சும் அவனுக்குள்ள. அவ்வளவு சுற்றுலாத்தலம்ப்பா, அவ்வளோ பேர் ஒன்று கூடுறாங்க, அங்கேயும் ஆள் இல்லை. சரி, போலீஸு, காஷ்மீர் போலீஸு, காஷ்மீர் கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் ஒரு வேளை காடுவே அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அங்கே இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் எதுவுமே இல்லாமல் ஒரு ரொம்ப என்ன பயங்கர பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்க வேண்டிய இடம், ரொம்ப டேஞ்சர் ஜோனு. அந்த இடத்துல அவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஃப்ரீயாக அவங்க மாட்டுக்கு உளவுத்துறை என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அதை சுற்றி எவ்வளவோ கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்குது, அந்த ஏஜென்சியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. இவ்வளவு அடிபட்டதுக்கு அப்புறம் அங்கே அவ்வளோ பெரிய கலவரம் நடந்ததுக்கப்புறம் அந்த ரெஸ்கியூ டீம்னு ஒன்று வரும் இல்லையா, அந்த ரெஸ்கியூ டீம் வர்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சா. 2 மணி நேரம். இதுதான் பாசகவுடைய பவர்ஃபுல் கவர்மெண்ட்டுன்றது. இதை பற்றி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பேசுனாங்களான்னு கேட்டிங்கன்னா பேசலை. அந்த பார்லிமெண்ட்டில் செஷன்ப்பா அவங்க அடித்ததை மட்டும் பேசியிருக்காங்க. நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சோம், இதெல்லாம் பதிலுக்கு தாக்கணும். ஒன்றும் இல்லை, நம்ம வெங்கடேசன் இருக்காப்புல, சு வெங்கடேசன், அவர் கேட்டிருக்காப்புல, ஐயா அங்கேருந்து ஓடி பதறி அடிச்சுக்கிட்டு வந்தார், அவரோட பயணத்தை எல்லாம் பாதியில் முடிச்சுக்கிட்டு. அப்படி வந்தவர் நேராக போயிட்டு பகல்காமில் அந்த இடத்த சோதனை போடுவார், இல்லை அட்டாகான அந்த பலியான அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலுக்கு சொல்கிறதுக்கு நேரடியாக போவார்னு பார்த்தா நேராக பீகார் எலெக்ஷனுக்கு போய் நேராக கிளம்பி அங்கே போயிட்டார். அங்கே போயிட்டு நாங்கள் பழி வாங்குவோம், பதிலுக்கு நாங்கள் எப்படி பழி வாங்குறோம் மட்டும் பாருங்க. அங்கே உட்காந்து பேசி அங்கே யாருப்பா பழியானா, வேற யார் அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தவங்க தான், வேற என்ன பண்ணுறது? அதைத்தான் கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் சக்ஸஸ்ன்றாங்க, ஆப்ரேஷன் மகாதேவ் சக்ஸஸ்ன்றாங்க. சரிங்க, ஆப்ரேஷன் சிந்தூர் சக்ஸஸ், ஆப்ரேஷன் மகாதேவ் சக்ஸஸ், அதில் நமக்கு லாஸ் எவ்வளவு,
அவங்களுக்கு லாஸு எவ்வளவு கேட்பாங்களா மாட்டாங்களா? அதெல்லாம் நீ ஏன் கேட்குற? அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. அது எப்படி நீங்கள் கேட்கலாம் எங்களை பார்த்து? இப்போ வடிவேல் மாதிரி ஆகிட்டாப்புல ராஜ்நாத் சிங், சண்டையில கிழியாத சட்டை எங்கேப்பா இருக்குமாங்கல்ல, அவர் கொஞ்சம் டீசெண்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காப்புல. ஒரு எக்ஸாமுன்னு எழுத போனோம்னா பேனாவில் கூர்ப்பு உடையிறது தான், பென்சிலில் கூர்ப்பு உடையிறது தான், பேனா தொலைகிறது தான். சரி ரைட்டு, அதெல்லாம் நடக்கிறது தான். எத்தனை கூர்ப்பு உடஞ்சிச்சு, எத்தனை பேனா உடஞ்சிச்சு, எத்தனை பேனா காணா போச்சு, அந்த கணக்கை சொல்லணும்ல. அது எவ்வளோ ஆச்சு? ஏன்னா 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா பரவாயில்ல, எல்லாம் கோடி கணக்கில் உள்ளது. நம்ம சைடில் எவ்வளவு லாஸுன்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனை? சண்டையில கிழியாத சட்டை கிடையாது. எத்தனை சட்டை கிழிஞ்சிச்சு அதை கேட்பாங்கல்ல, அதை கேட்டுன்னு சொல்லணும்ல. அது இல்லாமல் ஜெய்சங்கர் ஐயா, நாங்கள் எவ்வளோ தூரம் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் தெரியுமா? எங்களை அதாவது அவங்க அலறி அடிச்சுட்டு ஓடி எங்கள் காலில் விழுந்தாங்க, ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஃபோன் பண்ணதை சொன்னீங்களே, நீங்கள் ஃபோன் பண்ணதை சொன்னீங்களா? அதைத்தான் ஜெய்சங்கர் ஐயா தான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதாவது நாங்கள் ஃபோன் போட்டு இந்த மாதிரி எல்லாம் டெரரிஸ்ட் குரூப் அடிக்கிற மாதிரி இருக்கோம், அதனால் நீங்கள் எதுவும் தலையிடாதீங்க, சிவிலியன்ஸில் பத்திரமா பார்த்துங்க. அவங்க தான் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுமே. அப்புறம் அந்த தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன தூது கொடுக்க முன்னெச்சரிக்கை கொடுக்குறாங்கப்பா. இதில் இவங்க எதை சொல்கிறது? நம்ம ஒன்று எங்ககிட்ட உண்மையை சொல்லுங்க, இல்லாட்டி அவங்களுக்காவது உண்மையாக இருங்க. இப்படி எந்த பக்கமே எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி பொய்யா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இதில் எது பொய் எது உண்மைன்னு கடைசியில் உங்களுக்கு குழம்பி போயிடும். அவங்க ஃபோன் போட்டு எங்கள்கிட்ட கெஞ்சி நிப்பாட்ட சொன்னாங்க. ஏன் நிப்பாட்டினீங்க? அதைத்தான் கேட்குறா காங்கிரஸ். இப்போ ஏன் நிப்பாட்டினீங்க? உங்களை யார் நிப்பாட்ட சொன்ன? அவன் சொல்லிட்டான் அடித்தான். இல்லை அவன் சும்மா வானத்தை நோக்கி சுட்டு விட்டு பேசாமல் போயிட்டானா? வரவன் போகிறவன்லாம் சுட்டுட்டு போனான்ல, ஏன் அவனை அடிக்கக்கூடாது? அவனுக்கு ஏன் அதை நீங்கள் அவன் சொன்னோன்னே நீங்கள் நிப்பாட்டிட்டீங்களா? அவன் சொல்லி இருக்கணும்ல, போகாதடா. அவனுக்கு தெரியாமல வந்திருப்பாங்க. முழுக்க முழுக்க லோக்கல் டெரரிஸ்ட், லோக்கல்லே டெரரிஸ்ட் இருக்காங்க. அந்த லோக்கல் டெரரிஸ்ட்டு கூட இன்ஃபார்ம் பண்ணாமல் அவ்வளவு பத்திரமா கேர்ஃபுல்லாக அவன் ஆப்ரேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அவன் ஃபோன் போட்டு கேட்டானா இவங்க உடனே ஓகே பாவம்னு சொல்லி பாகிஸ்தானை விட்டுட்டாங்கலாம். அடிச்சது இதை விட நல்ல சான்ஸ் வேறு என்னையா கிடைக்கும் கேட்குறாங்க அவங்க. இதை விட நல்ல சான்ஸ் வேறு என்ன கிடைக்கும்? எப்படி இதை ஒரு சாக்கா வச்சுதான் நீ உள்ளே போயிட்டு மொத்தமாக அவனை முடிச்சுட்டு வந்திருக்கணும். இதில் உலகத் தலைவர்கள் இவங்கெல்லாம், ஐயா ட்ரம்ப்பு, ஐயா மோடி, இதெல்லாம் இந்த உலகத் தலைவர்கள் சொல்கிறது. இப்போ ஐயாவுக்கு எவ்வளோ மரியாதை ஏறி இருக்குன்னு கேட்குறாங்க. இல்லை, IMFலேருந்து பாகிஸ்தானுக்கு ஃபண்டு கொடுத்துருக்காங்க, கொடுக்காதலான்னு சொல்லி இந்தியா கெஞ்சி இருக்கு, முடியாதுன்னு இருக்காங்க. இவ்வளவுதான் ஐயா மோடிக்கு மரியாதை. எப்படி பாகிஸ்தானுக்கு ஃபண்டு போச்சு? உலகம் பூரா எல்லாருமே இந்தியாவுக்கு சப்போர்ட்டு, இந்தியாவுக்கு சப்போர்ட்டுன்னு சொல்றீங்கல்ல. இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ற, இந்தியாவுக்கு சப்போர்ட்டுக்குன்னே வேணாமப்பா, டெரரிஸ்டுக்கு எகென்ஸ்டா இருக்கிறாங்க. டெரரிஸ்டுக்கு எகென்ஸ்டா இருக்கிறவங்க எப்படி பாகிஸ்தானுக்கு ஃபண்டு கொடுக்க ஓகேப்பா? அவனை அந்த அளவுக்கு கொடுக்க வச்சது எது? அவன் பெரிய ஆளுன்றதுனால இல்லை, நம்ம சைடில் ஸ்ட்ராங்காக இல்லைன்றதுனால. அதனால பாகிஸ்தானுக்கு ஃபண்டு கொடுக்க போனதை, அந்த கொடுத்த ஃபண்டை நம்மளால் தடுக்க முடியாமல் போயிடுச்சு. வேடிக்கை தான் நம்ம உட்காந்து பார்த்து. நம்ம வேணால் சொல்லலாம், இதில் இது வியாக்கியானங்கள் வேற. எது? ட்ரம்ப்பு. அதில் ட்ரம்ப்பு சொன்னது என்ன சொல்லிட்டாங்க? ட்ரம்ப்பு சொன்னது முழுக்க முழுக்க பொய். அதை முழுக்க முழுக்க போயின்னு எங்ககிட்ட ஏன்பா சொல்றீங்க? போகிற இடத்துலலாம் போய் சொல்லிட்டு திரிகிறாப்புல இல்லை, அவர்கிட்ட போய் சொல்லுங்க. அவர் சொல்லுங்க. ஐயா இப்படி எவனாச்சும் ஒருத்தர் பண்ணுவானா சார்? சார் யாரோ ஒருத்தர், இந்த பரவாயில்ல சார், அவர் யூஎஸோட பிரசிடென்ட், வல்லரசுலேயே பெரிய வல்லரசாக இருக்க நாட்டோட தலைவர். அவர் இந்த விஷயத்தை சொல்றாரு, நான் தான் தடுத்தேன், என்னால தான் அதை நிப்பாட்டப்பட்டது, மிரட்டுனேன்னாப்புல. அந்த ஒரு வார்த்தை நல்லா தெரிஞ்சேன், மிரட்டுனேன். அதனால பயந்துக்கிட்டு 2 பேரும் நிப்பாட்டிட்டாங்க. ஒரு ஃபோன் காலில் ஒரு யுத்தத்தை முடிச்ச ஒரே ஒரு தலைவர், உலக தலைவர் நானாக தான் இருப்பேன், இப்போ சொல்லியிருக்காப்புல ஸ்காட்லாண்டில். அது என்ன? ஒன்று ட்ரம்ப்புக்கு எதிர்த்தாப்புல ஒரு அறிக்கையை விடுங்க, போய் பேசிட்டுலாம் வந்தீங்கல்ல, வந்தீங்களா இல்லையா? போனீங்க, பேசுனீங்க, வர்த்தகம்லாம் முடிச்சிங்க, எல்லாம் சரி. ஆனால் அவர் பேசுறத உங்களால், அவர் வாயை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை, இல்லைங்க நான் ரிக்வஸ்ட் பண்ண, அட்லீஸ்ட் அதையா சொல்லியிருக்கலாம், நான் ரிக்வஸ்ட் பண்ணேன்,
மோடிக்கிட்டையும் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர்கிட்டையும். அதனால அவங்க நிப்பாட்டினாங்க. அப்படி சொல்லியிருந்தா கூட ஐயாவுக்கு கௌரவம். ஆனால் அவர் என்ன சொன்னாப்புல, ஒரே வார்த்தையாக முடிச்சிட்டாப்புல, நான் தாண்டா பஞ்சாயத்து பண்ணேன், நான் பண்ணதுனால தான் பயந்துட்டாங்க சொன்னாப்புல. இப்பயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதான் எங்கேருந்து அவர் என்ன சொல்கிறாங்க, எங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? பார்லிமெண்ட்டில் கேட்குறாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, இந்திய அரசாங்கம் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்களா? ஐயா நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அவர் சொல்கிறதுக்கு என்ன, அவரை போய் நீ அடிச்சுப்பலாம் ஈஸியா, உள்ளூருக்குள்ளே இருக்க என்னை நீ எப்போ வேணாலும் அடிக்கலாம், அவன் அடிங்க. அதுக்கு ஏற்றாப்புல ஒரு வார்த்தை இது வரைக்கும் ஒரு கண்டனம், ஒரு கோபம் வர வேண்டாம். இவரெல்லாம் அதான் இது ஒரு நாட்டோட டிசிஷனை இன்னொரு நாட்டோட தலைவர் எடுக்கிறாப்புல. இந்திரா காந்தி அம்மா என்ன சொல்லிச்சுன்னு தெரியுமில்ல, என் நாட்டில் என்ன நடக்கணும்னு நான் முடிவு பண்ணிக்குவேன், நீ மூக்க நுழைக்காதுன்ட்டு சொன்னால. அந்த தைரியம் எங்கேப்பா போச்சு? அதை பண்ணியிருக்க வேண்டியது தானே. இதில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜராஜ சோழன் மாதிரி வந்தாப்புலையா, ராஜேந்திர சோழன் மாதிரி வந்தாப்புல சொல்கிறாங்களே. அது மட்டும் இல்லாமல் ராஜேந்திர சோழன் எப்படி படையெடுத்து போனானோ அப்படி படையெடுத்து போயிட்டு பாகிஸ்தான் அழிச்சாப்புல. ராஜேந்திர சோழனோட யாரை கம்பேர் பண்ணி எனக்கு புரியலை. எங்கேருந்து எங்கே கம்பேர் பண்ணிய, கடல் கடந்து இந்திய ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரியே எடுத்து பாருங்க, கடாரம் கொண்டான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு எதுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் வந்துச்சுன்னு தெரியுமா தெரியாதா? இங்கேருந்து போய் அங்கே வரையும் ஆளுகளை அடித்து ஜெயிச்சு கொடியை நாட்டி விட்டு அங்கேருந்து தண்ணி எடுத்து கொண்டாந்து இங்கே வந்தாப்புல கங்கையிலேருந்து. சும்மா இங்கே திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு எதுக்குடா கங்கை கொண்ட சோழபுரம்னு பேர் வைக்கிறாங்க? கங்கை ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே பண்ணாப்புல கங்கை கொண்ட சோழபுரம். அதுதான் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இப்போ ஐயா அதே மாதிரி படையெடுத்து போனால் அவர் ராஜேந்திர சோழன் படையெடுத்து போனால் ராஜேந்திர சோழன் தான் சொல்லுவாப்புல. இதைத்தான் வெங்கடேசன் நான் சொன்னாப்புல. அவர் சொல்லியிருப்பார், அவர் தான் நான் ஜெயித்தேன், நான் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் போகிற நிப்பாட்டுன்னு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஒருவேளை அவர் காலத்தில் இருந்தப்போ அவருக்கு பக்கத்தில் இருந்த வேற யாராச்சும் ஒரு நாட்டு மன்னன் அதை சொல்லியிருந்தான்னா அவன் சொன்னவன் கழுத்தை அந்த தோலில் இல்லாமல் ஆக்கிட்டு வந்திருப்பாப்புல. அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்காப்புலையா? அதையும் சேர்த்து கேட்குறாங்க. சேர்த்தாப்புல இன்னும் நிறைய விஷயம் குனிய வச்சு குத்துன்னு குத்திருக்காங்கப்பா. ஆனால் எதுக்கும் அசராமல் அவன் மாட்டு வழக்கம் போல் எதையாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு ஜாலியாக உட்காந்துருந்துருக்காங்க. இவ்வளோதான் இவங்க அரசியல். எதுக்கு 100 நாள் இவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. 100 நாள் இப்போ தான் நம்ம பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டோம்னா அவங்க ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க, நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது. இன்னும் நிறைய செஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தையும் அவங்க என்னென்ன இப்போ நேரடியாக இதான வாய்ப்பு, இங்கே ஓட முடியாது இல்லையா, பதில் சொல்லணும் இல்லையா. ஆனால் பாவம் ஜெய்சங்கர் ஐயா இப்போ மாட்டிக்கிட்டாப்புல இந்த விஷயத்தில். இவங்க எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டாங்க. கரெக்டாக அடி ஹெவியாக விழுகிற இடத்துல அவரை இறக்கி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் எவ்வளோ தாங்க போகிறாருன்னு தெரியல. பார்ப்போம். நல்லா இருக்கட்டும். நன்றி.